சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 75வது பிறந்தநாள். அதை தாண்டி அவர் சினிமாவுக்கு வந்து 50வது வருஷம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 90கள் 80களோட கடைசியில் வந்து தயவுசெய்து என் பிறந்த நாளுக்கு யாரும் வந்துடாதீங்கப்பா, இந்த பக்கம் மெட்ராஸ் பக்கமே யாரும் வந்துடாதீங்க, போயஸ்காட் பக்கம் யாரும் வந்து தயவுசெய்து இந்த பக்கம் நின்றுடாதீங்க, ராகவேந்திர கல்யாண மண்டபத்தால யாரும் வந்துடாதீங்க, நான் ஊரில் இல்லை, நான் வந்து இமயமலைக்கு போயிட்டேன், இல்லை அது வந்து இந்தியாவை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், எங்கே வந்துடாதீங்க. திரும்ப திரும்ப நிறைய அறிக்கை வரும். வந்து ரஜினிது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவர் பிறந்த நாளுக்கு வந்து ஆனால் ரசிகர்கள் கொண்டாடி தித்துருவாங்க. அது கொண்டாடி தித்துருவாங்க. அதை மீறியும் வந்து சில பேர் வந்து போயஸ்காட்டில் இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க, அந்த வீட்டை பார்த்துட்டு போவாங்க, அந்த வீட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து, இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, ரோல் போட்ட கேமராவில் நின்று எடுத்துகிட்டு போவாங்க. இதான் தலைவரோட வீடு, இதான் தலைவர் போகிற தெரு அப்படின்னு. இது ஏன் சொன்னார்றதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நிலை மாறி இப்போ இந்த 75வது பிறந்த நாள் 50வது வருஷம் படையப்பா ரீரிலீஸு, அதுக்கு ஒரு வீடியோ, ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்து சோஷியல் மீடியா தான் லிங்க் எடுத்து போட்டார். இந்த உற்சாகம் தான். இது காரணம் என்னென்னா, இவ்வளோ வயசாகி போச்சு, நமக்கு இவ்வளோ கடந்து வந்துட்டோம், இன்னும் நம்ம மேலே இவ்வளோ பெரிய அன்பை வச்சுருக்காங்களே, இந்த அன்புக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் உள்ள ஒரு மனநிலை தாங்க. வந்து நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, ரஜினிக்கு பணத்தாசை பிடிச்சி போச்சு, இன்னும் அவர் ரிட்டையர் ஆக மாட்டாரா, இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, அப்படி அவர் வந்து அவர் படத்தை பார்க்க வரணும்னா ஃபெயிலியர் ஆகி தானே போகணும், வந்து நீ வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. 173 எப்போ வரும், அதனுடைய அப்டேட் என்ன, யார் டைரக்டரு, இதை சோஷியல் மீடியாவில் பெரிய விவாத பொருளாக நைட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து இந்த உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான் எந்த பிறந்தநாளும் இல்லாத அளவுக்கு ரஜினியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ, அப்புறம் ரீரிலீஸு, அந்த படத்தை பாருங்கள், அந்த படம் தயாரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம், அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வந்து இது ஒரு பக்குவம், இது ஒரு மனநிலை. இவ்வளோ நாள் நான் அப்படியே முன்ன சொன்னேன் இல்லைங்களா, யாரும் வந்துடாதீங்க, நான் ஊரில் இல்லை. வழக்கமாக ஒரு அப்போல்லாம் வந்து பிரிண்ட் மீடியா தான், ஒரு அறிக்கை ஒன்று வரும் ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து, பத்திரிகை ஆஃபீஸ்க்கெலாம் வரும். வந்து நான் ஒரு தினசரி பத்திரிகை வேலை பார்த்துருந்தேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. வந்து அது காரணம் என்னென்னா, 80களுடைய ஒரு தொடக்கம். எனக்கு தெரிய வருஷம் தெரியல, 83 84 தெரியல, ரஜினி ஒரு 10 படமாக இன்னும் தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த சமயத்தில் பிறந்த நாளுக்கு ரசிகர்களை கூப்பிட்டு மீட் பண்ணுவார். அப்போ தான் அந்த அவருடைய மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. அவருடைய அந்த பலம் என்னன்னு தெரியல. வருவாங்க நம்ம ஃபேன்ஸு, நம்ம எங்கேயோ கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறோம், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோங்க, தமிழ் சினிமாவில் நம்மளை பார்க்குறது இப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போயஸ் கார்டனுக்கு எதிர்க்க தான் மியூசிக் அகாடமி பின்னாடி தான் புதுப்பேட்டன்ற ஏரியாவில் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். நம்ம ஒரு குணச்சித்திரம் நடிக்கிறா, ஒரு வில்லன் நடிக்கிறா, ஒரு படத்துக்கு வந்து சும்மா ஒரு 10,000 5,000 கிடச்சா போதும், நம்ம வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினச்ச ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ரஜினி படம் பூரா இட்டு ஒரு பிறந்த நாளுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. கூட்டம் வந்து பார்க்குறது, ரஜினி வந்து கையாட்டுற எல்லாம் பண்ணுறாங்க. முடிஞ்சு போனவுடனே மறுநாள் மாலை செய்தித்தாள், அப்போல்லாம் செய்தித்தாள் தான் உங்களுக்கு வந்து இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. மாலை முரசு, மாலை மலர், இந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. ரஜினி பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு வந்த 2 ரசிகர்கள், 3 பேர் சேலத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாங்க. ரஜினி போய் மீட் பண்ணப்போ அந்த இறந்து போன அந்த பிள்ளைகளுடைய அம்மா கேட்ட கேள்வி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். வந்து அந்த தாய்மாருங்க என்னை பார்த்து கேட்ட கேள்வி என் காதுக்குள்ள இன்னும் ரீங்கார மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு அவர் சொல்லலை. வந்து கடுமையான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு தாய்க்கு தான் அந்த இது தெரியும். அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணேன், என் பிறந்த நாளை நான் சென்னையில் கொண்டாட மாட்டேன், என் பிறந்த நாளுக்கு யாரும் வராதிங்க, தயவுசெய்து உங்கள் வேலையை பாருங்கள். ரஜினி ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது தான், தயவுசெய்து உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி ஏதாவது என் பிறந்த நாளுக்கு பண்ணணும்னா நல்லது பண்ணுங்கள், ஒரு அன்னதானம் போடுங்க, யாருக்காவது ஏழைகள் உதவி பண்ணுங்கள், மற்றபடிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, வேணாம். இதுதான் காரணம். அப்படி என் காதலை ரீங்காரம் இட்டு இருந்து இது ஒரு சம்பவம் இருக்கும் பொழுது தன்னுடைய ஃபேன்ஸோடைய பலம் என்னன்ட்டு வந்து என்னைக்கு ரஜினி தெரிஞ்சுக்கிட்டான்னா, ரஜினி திடீர்னு ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணுறாரு. வந்து என்னென்னா, அந்த புகழ் தாங்க முடியல அவரால். வந்து பயங்கரமான புகழ் எங்கேயும் வந்து ரஜினி வந்து ஒரு சுதந்திர பறவை. போய் ஒரு இடத்துல ஒரு டீ சாப்பிட முடியல, ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட முடியல, ஜாலியாக ஒரு ரோட்டில் நடந்து போக முடியல, அப்படியே ஒரு கேரக்டர் தான். இந்த புகழோடைய எதுவும் தாங்க முடியாமல் நம்முடைய அந்த தனிமை பறிக்கப்படுதோ, நம்முடைய சுதந்திரம் வந்து காணாமல் போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணி ஒய்ஃபுக்கிட்டே சொல்கிறார், இந்த நடந்த சம்பவங்க
நான் வந்து சன்னியாசியாக மாறிடுறேன், சன்னியாசி போயிடுறேன், நான் இமயமலைக்கு சன்னியாசியாக போயிடுறேன், இந்த 2 குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கோ, பேங்க்கில் இவ்வளோ காசு இருக்குது, தேவையான அளவு சொத்து சேர்த்துட்டேன், நல்லபடியாக புத்திசாலித்தனமாக படிச்சுக்க, நீ பசங்களை காப்பாற்றிடுவ, ரைட்டு ஓகே. அதுக்கு முன்னாடி என்னென்னா கவிதாலயாவில் கே பாலச்சந்தர் சார் வந்து அடுத்த படத்துக்கு ஒரு 10,000 ரூபா செக்கு கொடுத்துருக்காங்க முன்கூட்டியே. போகிறதும் இந்த செக்கை வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு. வீட்டில் என்ன ஆகும் பாருங்க, வந்து ஒரு மாதிரி எங்கே வளர்ந்துக்கிட்டு வர ஒரு நடிகர் ஒரு உச்சத்துக்கு வந்துடுறாரு, குழந்தைங்கள 2 குழந்தைங்கள பார்த்துக்க நான் சன்னியாசா போகிறேன், வாழ்க்கை நீ கவனிச்சுக்கன்னு சொல்லும்போது எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும். அதுக்குள்ளே இவர் கிளம்பி போகிறாரு. லதா ரஜினிகாந்த் கேபி சாருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்களை தான் பார்க்க வர, இந்த மாதிரி நிலமனா ஒன்றும் இல்லைம்மா, நீ கூலாக இரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, ஃப்ரீயாக இரு நீ அப்படின்னு. நேராக வரான் ரஜினி. உட்கார ரஜினி, இல்லை சார் எனக்கு உட்கார்றது நேரம் இல்லை, நான் வந்து இந்த சினிமா விட்டு போகலான்னு இருக்கேன், இந்த லௌகீக வாழ்க்கையை விட்டு நான் வந்து துறவரம் போகலான்னு இருக்கேன், நான் மேமொழியின் போது. சரி ஓகே, கூலாக பேசுகிறார் அவர். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறார், நீங்கள் கொடுத்த 10,000 ரூபா செக் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ இல்லை நான் தான் அங்கே சன்னியாசியாக போகிறேன்ல, எனக்கு எதுக்கு இது, இந்த வச்சுக்கன்றார். சரி நீங்களே வச்சுக்கன்றாராம் பாலச்சந்தர். வச்சுங்க ரஜினின்றார். ஏன்றாராம், வச்சுங்க, நீங்கள் போங்க இமயமலைக்கோ காசிக்கோ எங்கேயோ போங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள், சரி 1 மாதம் வரைக்கும் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு 30 நாள் இருக்கீங்க அந்த சன்னியாசி குணத்தோட. 31வது நாள் உங்கள் மனம் மாறுது அப்படின்னா அப்போ வந்து என் படத்தில் நடிங்க, அது வரைக்கும் உங்கள் செக்கு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு. இவர் ஒன்றுமே புரியலையா, அது வரைக்கும் இருக்கட்டும், நீங்கள் சரி நீங்கள் வந்து சார் நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறேன் சார்ன்றாரான். பரவாயில்லைங்க, நீங்கள் எப்போயாவது ஒரு சமயம் மனசு மாறும், உங்களுக்கு வந்து ஒரு 70 வயசு ஆகுது, அப்போ கூட மனசு மாறி திரும்ப வந்தீங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு வந்து படம் பண்ணி கொடுங்க, அது வரைக்கும் இந்த செக்கு உங்ககிட்ட இருக்கட்டும்னு. என்னடா இப்படி சொல்கிறான்னு வச்சுன்னு வந்துட்டாப்ப. இதே போல் தான் செய்தித்தாளில் எப்படியே நியூஸ் கசிஞ்சுது. அப்போல்லாம் பேப்பர் தான் நியூஸ் கசிஞ்சு ரஜினி வந்து சினிமா விட்டு போகிறாரு, துறவரம் போடுறாரு அவர், எவ்வளோ தான் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கிறாருன்னு. போயஸ் கார்டன் வீட்டு முன்னாடி அவ்வளோ கூட்டம் பால்கனியில் நிற்கிறாரு. எஸ்பி முத்துராமன் கிளம்பி போகிறாரு சமாதானப்படுத்துறதுக்கு, உள்ளே இருக்கார், பிடிவாதமாக இருக்கிறாப்புல. சரி ரஜினி நீ ஒன்றுமே வேணாம், வெளியே அந்த பால்கனியில் வந்து நின்று இந்த ஃபேன்ஸை பாருன்றாங்க. இப்போ நின்று ஃபோட்டோ எடுத்து பேசுகிறாரு இல்லைங்களா, அதே வீடு தான், அப்போ அது பழைய வீடு. நின்னா கூட்டம் சும்மா முக்கிற மாதிரி கூட்டம், ஒரே கத்து, தலைவா நீ போயிட்டுனா எப்படி, நீ இது பண்ணா எப்படின்னு. அதில் ஒரு நபர் ஒரு மண்ணெண்ணெய் கேன், அப்போ அந்த இரும்பில் இருக்கும், அந்த கேனையும் ஒரு தீப்பெட்டியும் எடுத்து, நீ கண்டு இண்டஸ்ட்ரி விட்டு போகிறேன்னு சொல்லிங்க, இங்கே என்ன விபரீதம் நடக்கும் பாருன்ட்டு அவனோட. ரஜினிக்கு பயங்கர உண்மையாகவே வந்து அவர் ஒரு பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆச்சரியமாகி போய் எஸ்பி முத்துராமன் கிட்ட கேட்குறாரு, என்ன சார் இப்படி, நான் என்ன பண்ணேன் இப்படி வந்து வெறித்தனம், இந்த வெறித்தனம் தான், உங்ககிட்ட ஒரு மேஜிக் இருக்குது, உங்ககிட்ட ஒரு வசீகரம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு கரிஷ்மா இருக்குது, இங்கே பார்த்தியா நீன்னு. நான் என்ன பண்ண, கொஞ்ச நேரம் தான் வந்தேன், நான் சிகரெட்டை தூக்கி போட்டேன், தலையை கோதினேன், நடித்தேன், அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இவங்க யார் இதெல்லாம் அப்படின்னா, இவங்க தாங்க, அதான் என்னை வாழ வைக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த தெய்வம் இவர் தான் எஸ்பி முத்துராமன் காமிக்கிறார். அன்றைய நிமிஷத்தில் அந்த முடிவை மாற்றுறார். தன்னுடைய பலம் அப்போ தான் உணர்றாரு வந்து இவங்க தான் அப்படின்னு. அந்த ரசிகர்களை எந்த விதத்துலேயும் தான் வந்து ஒரு 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 பிறந்த நாளுக்கு எழுந்துட்ட அந்த ஒரு விஷயம். ரஜினி ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னா, எல்லா கட்சியிலையும் என் ரசிகர்கள் இருக்காங்க, நான் அவங்கள கூப்பிட்டு என் சுயநலத்துக்காக நான் அவங்கள வந்து பயன்படுத்த விரும்பலை. கடைசி வரைக்கும் சொன்னது வந்து அவங்க ரசிகராகவே இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அதே தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிறந்தநாள் விழான்னா 12/12/12 ரஜினி சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க, அவர் உயிரை மீட்டு கொண்டு வந்து இங்கே இருந்தப்போ ஒய்எம்சி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக தென் சென்னை மாவட்ட ரசிகர்களுடைய ஒரு விழா நடக்குது. ரஜினி அதில் கலந்துக்கல, நம்மீதாக நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் ரஜினி ஓடிக்கிட்டே இருக்குது, நமக்கான விழா, நம்மளை கொண்டு வந்தது யார், இந்த ரசிகர்கள் தான், கிளம்பி போன்னு சொல்லி அந்த விழாவுக்கு கிளம்பி வந்துட்டார் அவர். இப்போ ஆரவாரமாக இருக்குது. அப்போ ரஜினி பேசுகிற ஸ்பீச் என்னென்னா, நான் ஏன் இங்கே வந்தேன்னா, எனக்காக வந்து மன்சூர் சாப்பிட்டீங்க, சர்ச்சில் வேண்டிக்கினீங்க, மசூதியில் போய் தொழுதிங்க, அங்க பிரதட்சணை பண்ணீங்க, நீங்கள் போட்ட பிச்சை தான் அந்த உயிர், நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்பவுமே நன்றின்ற ஒரு விஷயம் தாங்க, இறைவனு கூட நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்கள் இல்லைன்னா அந்த உயிர் கிடையாது, நீங்கள் தான் அப்படின்னு தான் ஆர்ப்பரிச்சிடுச்சு அது. அப்போது ஒரு பிறந்தநாளுக்கு விட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிறந்தநாளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மனிதனாக என்ன நினச்சிருப்பார் வந்து,
எம்பா இவ்வளோ படம் நடிச்சிட்டேன் நான், ஒரு 173ன்னு கமல் தயாரிக்க போகிறார் என் நண்பன், அந்த படத்துக்கு யார் டைரக்டர்ன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் இப்படி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன அன்பு, இந்த அன்பு எங்கிறது இவ்வளோ வயசுக்கு அப்புறம் வந்து என்னை ஏன் இவங்க விட மாட்டேன்றாங்க, என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த அன்போட வெளிப்பாடு தான் இந்த பிறந்த நாளை அவரே ஓப்பனாக கொண்டாடுற ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதுவும் படையப்பா ரீரிலீஸோடு சேர்ந்து அதோட 50வது பொன்விழா. ஏன்னா படையப்பா ரிலீஸ் வந்து அவருடைய 25வது ஆண்டு. அதுதாங்க ரஜினி வந்து அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம் இதே ரசிகர்கள் தான். இதே ரசிகர்கள் எப்படி இதுவாக மாற்றினாங்களோ அதே ரசிகர்கள் தான். குறிப்பாக உங்களை மாதிரியே நானும் 173 அந்த அப்டேட் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். விரைவில் இயக்குனருடைய பெயர் அறிவிக்கப்படும். அதுக்காக காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.